அத்தியாயம் 22. வண்டியில் செல்லும் போது இருவரும் அமைதியாக செல்ல ஆதி, என்ன பேச மாட்டேங்கிறா? கோபமா இருக்காளோ? பின்னென்ன, எத்தனை தடவை சாரி சொன்னா? கொஞ்சமாவது மதிச்சியா? எத்தனை கேள்வி கேட்டுட்டு காலையில இருந்து சுத்தி சுத்தி வந்தா. எனக்காக என் செல்லம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்தா. ஆனா அதுக்கும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துட்ட. காலையில அவ செஞ்ச சேட்டையிலேயே பேசலான்னு நினைச்சவன் இப்போ சுத்தமா பேசாமல் இருக்க முடியவில்லை. ஆனா அவ இப்போ அமைதியா இருக்காளே என அவன் மனம் அவனை குறை சொல்ல, திவி மனதுக்குள், என்ன பண்ணா பேசுவாரு? சுந்தர் கிட்ட கேட்டதுனாலதான் கோபம்னா அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டேன், சாரியும் சொல்லிட்டேன். இல்ல இவர்கிட்ட பேசுனது காரணம்னா நேத்துல இருந்து மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்கேன். அடியும் வாங்கியாச்சு, வம்பழுத்தும் பார்த்தாச்சு. இனி என்ன பண்ணலாம்? யோசித்தவள், சரி இனி இது சரிப்படாது. திவி, ஓ ஸ்டைல்ல இறங்கிடு. டைரக்டா கேட்டுட வேண்டியதுதான், இல்ல ஆக்ஷன் தான் என தனக்குள் கூறிக்கொண்டவள், ஆதி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு 16 மார்க்குக்கு ஆன்சர் கொடுக்கற மாதிரி விளக்க கொடுத்துட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். இனி உங்க அன்பு அத்தை ஃபேமிலிய தொந்தரவு பண்ண மாட்டேன். நேத்து உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்போ இருந்து சாரி சொல்லிட்டேன். இப்ப பேச முடியுமா முடியாதா? அவள் பேசுவாளா என குழம்பி எப்படி பேசுவது என நினைத்தவன் முதலில் அவள் பேசவும் கவனிக்க, இறுதியில் அவள் சண்டை போடும் பாணியில் மிரட்ட சிரிப்பே வந்துவிட்டது. இருந்தாலும் அடக்கிக் கொண்டு அவளை சீண்ட எண்ணி எதுவும் கூறாமல் அவளை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் கார் ஓட்ட அவள் பொறுமை போக, நான் யார்கிட்டையும் இந்த அளவுக்கு கெஞ்சினதில்ல. என்ன நீங்க ரொம்ப வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் பேச வைக்க நான் செய்யற விஷயம், அதோட பின்விளைவுகள் மோசமாயிருக்கும் என மிரட்ட, என்ன செய்வ? நேத்து நைட்டு நான் எந்த மாதிரி ஏரியால இருந்தேன், அங்க என்கிட்ட வந்து அந்த பேக்கு பேசினது, அப்புறம் நீங்க வந்து என்ன திட்டி கூட்டிட்டு வந்தீங்க, இல்ல அடிச்சிங்கன்னு எல்லாமே சொல்லுவேன். சொல்லு, உன்னதான் திட்டுவாங்க. அது தெரியும், இன்னும் முடியல. நீங்க என்ன அடிச்சிங்க, நான் சாரி சொல்லியும் கேட்காம எனக்கு புத்தி வரணும்னு என்ன பாதி வழியிலேயே இறக்கி விட்டுட்டீங்கன்னு 2 பிட்டு சேர்த்து சொல்லுவேன் என்றால் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு. எப்பவும் ஆபீஸ் விட்டு வந்தா நான் அத்தைய பார்க்க வராம போக மாட்டேன். நேத்து நான் அங்க வரவும் இல்ல. சோ நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அத்தை மாமா எல்லாரும் நம்புவாங்க, அப்புறம் உங்களை தான் திட்டுவாங்க. அதனால என்கிட்ட ஒழுங்கா பேசுங்க என அவள் கண்ணடிக்க, அவனுக்கு முதலில் அதிர்ச்சி, பின் சிரித்து விட்டான். ஏய் வாளு, பொய் சொல்லி ஏமாத்துவேன்னு என்கிட்டயே சொல்றியா? அதுவும் ஏன் அம்மா அப்பாவையே என காதை திருக, அதிலிருந்து தன் காதை காப்பாற்றியவள், என்ன பண்றது ஆதி, சில நேரம் உண்மை எப்படி கசக்குதோ அதே மாதிரி பொய் ஹெல்ப் பண்ணி அந்த சூழ்நிலைய ஸ்வீட் ஆக்கிடும். பொய்மையும் வாய்மையிடத்தன்னு வள்ளுவர் தாத்தாவே சொல்லியிருக்காரே, பெரியவங்க பேச்ச மதிக்கணும்ல என கேட்க, நீ பண்ற ஃப்ராடு வேலைக்கு அவரை ஹெல்ப்புக்கு வேற கூப்பிட்டுக்கோ. இருந்தாலும் பொய் சொல்லி நம்புறவங்களை ஏமாத்துறது தப்புதானே? முழுசா அப்படி சொல்ல முடியாது ஆதி, நீங்களே யோசிங்க. நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன், பேச சொல்லி கெஞ்சுறேன். நீங்க அதை இக்னோர் பண்றீங்க. மதியத்தைக்கு உங்களையும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். நாம அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்தா மட்டும் அவங்க சந்தோஷமாவா வேடிக்கை பார்ப்பாங்க? இன்னும் சொல்ல போனா, என்கிட்ட கேட்டா ஆதி பேசுனா நான் பேசுறேன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட கேட்டா எனக்கு பிடிக்கலமா, கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவீங்க. அவங்க யாருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போதான் அதிகமா சங்கடப்படுவாங்க. ஆனா இப்போ நான் இப்படி பிளாக்மெயில் பண்ணி பேச வச்சுட்டா, என்கிட்ட தனியா சண்டை போட்டு நீங்க பேசினாலும் அவங்க முன்னாடி கஷ்டப்படுத்த கூடாதுன்னாவது காட்டிக்காம நார்மலா இருப்பீங்க தானே என அவள் கூற, அவனுக்கும் கரெக்டு தான், அவங்களுக்காகவாவது பேசுவேன்ல என எண்ணி அவளை பார்க்க, அவளோ, பொறுமையா சொன்னா யாரு கேக்குறா?
பொய் சொன்னாதான் கேக்குறாங்க என்றிட ஆதி சிரித்துவிட்டு, சரி சரி, எல்லாம் சரிதான். எப்படியோ பொய்யோ உண்மையோ எல்லாரையும் கரெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்க. ஆனா இப்படி பொய் சொல்லி என்னைக்காவது உண்மைய சொல்லும் போது நம்பாம போயிட போறாங்க என அவன் கூற அவளும் சிரித்துவிட்டு, கண்டிப்பா அப்படி நடந்தா அதையும் ஏத்துக்கணும் தான். ஆனா வரும்போது பாத்துக்கலாம் என அவள் சாதாரணமாக கூற, அது சரி, நேத்து நடந்தத பத்தி எல்லாமே சொன்னா அம்மா அப்பா இவங்க வேணா உனக்காக பாப்பாங்க. ஆனா ஈஸ்வரியத்தை எல்லாரும் இன்னும் மோசமாதான் பேசுவாங்க. அது உனக்கு தோணலையா? பேசிட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு என்ன? என்ன நம்புற, என் மேல அக்கறை இருக்கிறவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சாதான் நான் ஃபீல் பண்ணணும். ஏன் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒருவேளை அப்படி தப்பா பேசினாலும் மதியத்துக்கு என்ன பிடிக்கும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்களும் அட்லீஸ்ட் என்ன திட்டிக்கிட்டேவாது பேசிடுவீங்கல்ல. ஒரு தடவையாவது திட்டி சண்டை போட வச்சிட்டா அப்புறம் எப்படியும் பேச வச்சிருவேன். அவனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. என்ன சொல்றா இவ? இவகிட்ட நான் பேசுறதுக்கு இவளோட தகுதியவே குறைச்சுக்கிறேங்கிறாளே. என்ன பொண்ணு இவ? என்ன மாதிரி அன்பு இது என நினைத்தவன் அவளிடம், அதென்ன அப்படி ஒரு நம்பிக்கை? சண்டை போட்டுட்டா பேசிடுவாங்கன்னு அவள் சிரித்துக்கொண்டே கூறினாள். பொதுவா பாதி பிரச்சனை மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுறதாலதான் வருது. சண்டை போடும்போது மனசு நம்ம கண்ட்ரோல்லையே இருக்காது. அது நினைக்கிறத பேசிடும், கத்தி திட்டி சண்டை போட்டுடும். ஆனா சில நேரம் அதை யாரும் தப்புன்னு சொல்லாட்டியும் அப்புறம் நினைச்சு ஃபீல் பண்ணோம், அவசரப்பட்டுட்டோமோன்னு. சோ பிரச்சனை நாம புரிஞ்சுக்கிறதுல தான், அந்த நேரத்துல ப்ரூவ் பண்றது இல்ல. அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணி பேசுறதால தான். அவங்கள பொறுமையா யோசிக்க விடாம நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க பிரஷர் பண்றதால அவங்க யோசிக்காம கத்திடுறாங்க. அப்புறம் கத்திட்டோமேன்னு ஈகோல கொஞ்சம் கண்டுக்காம விட்டுறது. இதுதானே காரணம். எனக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும். முக்கியமா நான் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. சோ எனக்கு ஏமாற்றம் கோபம்னு எந்த விஷயம்னாலும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அதனால மத்தவங்க என்ன திட்டியே சொன்னாலும் அவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கலான்னு ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சாலே போதும். இப்ப வரைக்கும் அந்த கண்ட்ரோலை நான் இழக்கல, அந்த நம்பிக்கைதான் என அவள் கூற அவள் தலையை களைத்துவிட்டு, சூப்பர்டா, வெறும் மண்டை மட்டும்தான் பெருசு, உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச. இவ்ளோ யோசிப்பியா? வெரி குட். நீ சொல்றது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, மனசுக்கு நெருக்கமானவங்கன்னு நினைச்சிட்டா அந்த உரிமையும் எதிர்பார்ப்போம் தானா வந்துடுதே. பார்க்கலாம், மேடம் அப்படி யார்கிட்டயாவது எதிர்பார்த்து அது நடக்கலன்னா அப்பவும் இப்படி ரியாக்ட் பண்ணாம ப்ரோஆக்டிவா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றியான்னு. அவள் வாயை பிதுக்கிவிட்டு, அப்படி யாராவது வந்தா பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட எப்பவும் போல பேசுவீங்க தானே என அவள் ஆரம்பித்ததில் வந்து நிற்க ஆதி ஆமாம் என்பது போல தலையசைத்துவிட்டு, ஆனா நான் பேசலன்னா இவ்ளோ ஃபீல் பண்ணுவியா திவி என கேட்க அவன் ஆபீஸ் முன் காரை நிறுத்தினான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சண்டை போட ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிக்கும் என கண்ணடித்து விட்டு இறங்கி ஓடிவிட்டாள். அவள் பதிலையும் செய்கையையும் பார்த்து வாய்விட்டு சிரித்தவன், லூசு, உன்ன வீட்டுக்கு வா என கூறிவிட்டு அவளை பற்றிய எண்ணத்திலேயே வண்டியை கிளப்பினான். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 23. ஆபீஸ் உள்ளே சிரித்துக்கொண்டே நுழைந்த ஆதியை பார்த்த அர்ஜுன் அவனிடம், என்னடா ஏதோ டால் அடிக்குது? எல்லாம் உன் அடாவடி தங்கச்சியாலதான் என நேற்று நடந்தது முதல் இப்போது அவள் மிரட்டி பேச வைக்கச் செய்தது வரை அனைத்தையும் கூறினான். அதை கேட்டு சிரித்த அர்ஜுன், எப்படியோ பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. ஆனாலும் நீ ஏண்டா அவளை சும்மா சும்மா அடிக்கிற? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? அண்ணா நான் இருக்கேன்,
இனிமே புள்ளைய திட்டுற வேலை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, பாவண்டா அவ என்றவனை முறைத்த ஆதி, யாரு அவ பாவமா? போடா நீ வேற. அவளை அடிச்சதுக்கு நான் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கூட விஷயத்தை கேட்டதுவோ என்ன திட்டுற. ஆனா அவ அத ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. என்னை இரிட்டேட் பண்ணி டென்ஷன் பண்றதையே அவ ஒரு வேலையா பாக்குறா போல. அவ பிளான் பண்ணி வம்பளுக்க ஏதாவது பண்ணி திட்டு வாங்கினா மூஞ்சிய பாவமா வச்சுக்கிறா. தெரியாம ஏதாவது பண்ணி திட்டு வாங்கினா திருன்னு முழிக்கிறா. பொதுவா பொண்ணுங்களை அடிச்சா ஒண்ணு அழுவாங்க, இல்லாட்டி வீட்ல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க. அதுவும் இல்லாட்டி அந்த பொண்ணுங்களே திட்டி என்ன அடிக்க என்ன ரைட்ஸ் இருக்கு, தைரியம் இருக்கணும்னு சண்டை போடுவாங்க. இவ இதுல எதையுமே இதுவரைக்கும் பண்ணி நான் பார்க்கல. ஒரு தடவை கூட அடிச்சதுவும் அழுததில்ல. வேற யார்கிட்டயும் இத பத்தி பிரச்சனையா சொல்லல. முக்கியமா இப்ப வரைக்கும் ஏன் என்ன அடிச்சீங்கன்னு கூட கேக்கல. ஆனா தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா உடனே எதை பத்தியும் யோசிக்காம சாரி சொல்லிடுறா. அப்புறம் எப்படியும் மிரட்டி உருட்டி கெஞ்சி கொஞ்சி பேச வச்சிடுறா. அவளை அடிச்ச போதையெல்லாம் நான் தாண்டா விடிய விடிய புலம்பிக்கிட்டே இருக்கேன். அவ நிம்மதியாதான் தூங்குறா. இதுல இவளுக்கு இவன் வேற சப்போர்ட். அர்ஜுன் அதை கேட்டு சிரிக்க ஆதி, ஆனாலும் மச்சான், அவளோட இந்த குணம் எல்லாம் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது போல. அழுது அடம் பிடிச்சு எமோஷனலா எதையும் சாதிக்காம, தப்புனா ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேக்குறது, அதே நேரம் தப்புன்னு பட்டா யாருக்காகவும் பார்க்காம அவ உடனே கொடுக்கற பதிலடி எல்லாமே அழகுதான். இப்படிதான்னு இல்லாம பொய் சொல்லியோ நடிச்சோ அவ நினைக்கிறத எப்படியாவது சாதிக்கிறா. யாரையும் கஷ்டப்படுத்தாம. நல்லதுதான் நடந்திருக்குன்னு அவளை யாரும் எதுவும் சொல்றதில்ல. அவ சொல்ற பொய், துருன்னு ஏதாவது பண்றது, பிரச்சனைனா உடனே யோசிக்காம ஏதாவது பண்ணணும்னு அவ இன்வால்வ் ஆகுறது, இதுல இருந்து எதுவும் அவளுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, யாரும் அவளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு தான் யோசனையா இருக்கு. ஒரு சில விஷயம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கா, ஒரு சில விஷயம் ரொம்ப குழந்தையா இருக்கா. அதனாலேயே அவளை என்ன பண்றதுனே தெரியல என்றான். நண்பனின் தோளில் கை போட்டவன், கரெக்டு தான்டா. எனக்கென்னமோ அவ உன்கிட்ட மட்டும்தான் அடங்குவான்னு தோணுது. அவளை பத்தி இவ்ளோ புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக யோசிக்கிற பாரு, ரியலி கிரேட். திவி ரொம்ப லக்கி தான். ஆதி சிரித்து விட்டு, சரி, ஈவினிங் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு எப்போ வீட்டுக்கு வர்ற? அதுக்கு 1 hour முன்னாடி நான் கிளம்பணும். டே, நீயும் எங்க கூட வா. ஏன் முன்னாடி போற? ஹலோ சார், நான் இப்போ பொண்ணு வீட்டுக்காரன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ செகண்ட் பிளேஸ் தான். என்கிட்ட உன் லவ்வ மறைச்சதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு ஏகப்பட்ட கவனிப்பு இருக்கு. அவனை முறைத்த அர்ஜுன், பாத்துக்கிறேன்டா, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆண்டவன் யாரையாவது அனுப்புவான் என்றான் மேலே பார்த்து. பிறகு நண்பர்கள் இருவரும் வேலையில் மூழ்கிவிட்டனர். மாலை 4 மணி போல ஆதி செல்ல அர்ஜுன் அவனது வீட்டிற்கு சென்று அவனது அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஆதியின் வீட்டிலோ திவி, அனு, அபி, சுபி அனைவரும் சூழ அம்முவை அழகு ஓவியமாக செதுக்கினர். ஈஸ்வரியும் சோபனாவும் முழுதாக கலந்து கொள்ளவும் இல்லை, விலகி செல்லவும் இல்லை. ஹாலில் அமர்ந்து புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தனர். மதி, ஏங்க திவி எங்க? அண்ணா அண்ணி யாரையும் காணோம். நான் ஒருத்தையே எத்தனை வேலை பாக்குறது, கூட துணைக்கு கூட ஆள் இல்ல என பதற, மதி ஏன் பதட்டமா இருக்க, ரிலாக்ஸ் என்ற கணவனை முறைக்க திவி, அத்தை, அப்பாவும் ராஜா அப்பாவும் லோடு எடுக்கிற விஷயமா போன வேலை முடியல, சோ வர்றதுக்கு நைட் ஆகும். மகா அம்மாவும் ராஜி அம்மாவும் அம்மு மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு பூஜைக்கு கொடுத்திருக்காங்க, சோ கோவிலுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க. ஈஸ்வரி, எதுக்கு தேவையில்லாம கோவிலுக்கு? மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னா இங்க இருக்கிற வேலையை செய்யணும். இப்படி வேலையில இருந்து கலண்டுக்க பொய்ய சாமியை இழுக்க வேண்டியது என்றால் அனைவரும் எரிச்சலாக, திவி, ஆமா ஆன்டி, அவங்கதான் ஊரை சுத்துறாங்க, பாவம், நீங்க தான் வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு களைச்சு போயிட்டீங்க இல்ல ஆன்டி?
அதனாலதான் பாவம் ஒரு 2 மணி நேரமா உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே முடியல. அவ்ளோ வேலை செஞ்சீங்கல்ல என்ற அவள் கேள்வியில் உள்ள கிண்டலை உணர்ந்தவள் அவளை முறைக்க, அரவிந்த், சுந்தர், சேகர், ஆதி இதை எப்போதும் போல கண்டு ரசிக்க, மதி, திவி வா என் கூட என இழுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் வண்டி சத்தம் கேட்க அனைவரும் வாசல் வந்து வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றனர். பரஸ்பர நல விசாரிப்புகள் முடிய மதியும் சேகரும் எடுத்துக்கோங்க என பல வகை பலகாரங்கள் வைக்க, கணேஷ், என்ன சந்திரசேகர் நீங்க எதுக்கு இப்ப வரவேற்பு மரியாதையெல்லாம்? நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மதி, அப்படி இல்லைங்க அண்ணா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நாமளும் குறையில்லாம செய்யணும்ல. மல்லிகாவின் முகத்தில் ஒரு திருப்தி வர அவரே, இருக்கட்டுங்க, நமக்குள்ள எதுக்கு, நாம சொந்த ஊர்க்காரங்க. ஆதிய நான் பார்க்கணும்னு நினைச்சேன், இப்போ மொத்த குடும்பத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க என மதிகை பார்த்து சொல்ல, அவரும் என்ன நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க அண்ணி என்று கூற, மல்லிகா அதை ஆமோதித்து சரி என்றார். கணேஷ் மல்லிகா அனைவரையும் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் அவர்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் சேகர் அறிமுகப்படுத்தினார். மல்லிகா அபியிடம் எத்தனை மாதம் செக்கப் பற்றியும், அனு சுபியிடம் படிப்பை பற்றியும் விசாரித்தார். கணேஷ் சுந்தர் அரவிந்திடம் தொழில் பற்றி விசாரித்தார். மதி இறுதியாக, இவங்க என் அண்ணி ஈஸ்வரி, அவ சோபனா அவங்களோட மூத்த பொண்ணு என அறிமுகப்படுத்த, அவர்கள் வணக்கம் சொல்ல, ஈஸ்வரியாவது கடமைக்கே என சிரித்துக் கொண்டு திரும்ப, சோபனா இது எதிலையும் கலந்து கொள்ளாமல் அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் தலையை வைத்துக் கொண்டாள். மல்லிகா முகம் ஒரு மாதிரி போக அதை விடுத்து மீண்டும் திரும்பி, அமுதா வாமா, இங்க வந்து உக்காரு, நீ எனக்கு பொண்ணுதான், மருமக எல்லாம் இல்ல, பதட்டப்படாம இரு என சொல்லி அழைக்க, அமுதா இருக்கட்டும் அத்த என அவள் கூற, ஈஸ்வரியோ, ஏன் அம்மு, இது என்ன இந்த காலத்துல போய் இப்படி இருக்க? நம்ம அந்தஸ்துக்கு தைரியமா கால் மேல கால் போட்டே உக்காரலாம், நீ என்ன இவங்க முன்னாடி உக்காரவே பயப்படுற என இவர்களை விட அந்தஸ்து குறைவு என மட்டம் தட்ட, மீண்டும் ஈஸ்வரி தொடர்ந்து, அர்ஜுன் தம்பி எங்க ஆதி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வைக்கணும்ல, கம்பெனில பார்ட்னரு, இப்போ இவ்ளோ வசதியோட அவங்க வீட்டு பொண்ணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப இருக்கும் போல என சிரிக்க, சோபனா மெலிதாக ஏளனமாக சிரிக்க அனைவரும் முகம் சுளிக்க, ஆனால் இதை சட்டை செய்யாமல் ஈஸ்வரி, அப்புறம் உங்களுக்கு ஊர்ல இன்னும் விவசாயம்தான்ல, வெறும் 20 ஏக்கர் தானே இருக்கு, இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சந்திரசேகர் குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்க போறீங்க, அவங்க சொத்தே போதுமே என ஈஸ்வரி நேரடியாக கூறாவிடினும் அவர்கள் வசதி குறைவு, திட்டம் போட்ட மாதிரி வளைத்து பிடித்து விட்டனர் என்ற ரீதியில் பேசி அவர்கள் தன்மானத்தை சீண்ட, மல்லிகாவிற்கு கோபம் மெலிதாக தலை தூக்க, அவர் கணேஷையும் அர்ஜுனையும் முறைக்க, சேகர் இது தன் மகளின் வாழ்வு என்பதால், ஈஸ்வரி சொத்து பணம் எல்லாம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு, குணம்தான் ரொம்ப முக்கியம் என விட்டு கொடுக்காமல் பேச, ஈஸ்வரி விடுவேனா என்று, பாருங்க இதுதான் சேகரண்ணா, பணங்காசு பெருசா இல்லாட்டியும் போகுதுன்னு சம்மந்தம் வச்சுக்கிட்டாலும் எப்பவும் அந்த நன்றிய மறக்காம இருக்கணும் தானே, நான் சொல்றது சரிதானே என கேட்க அனைவருக்கும் ஐயோ என்றிருந்தது. அமுதாவிற்கு கைகள் நடுங்கியே விட்டன. அதை கண்ட திவி, ஆன்ட்டி நீங்க எப்போ தப்பா சொல்லிருக்கீங்க என்றாள். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 24. ஈஸ்வரிக்கு வெற்றி புன்னகை. ஏன் இப்படி பேசுறீர்கள் என சண்டையிட்டாலும் சரி, அவர்களே மனதிற்குள் வைத்து புகைந்து கொண்டாலும் சரி, கல்யாணம் நிற்க வேண்டும், அதுதான் எண்ணம். அனைவரும் அதிர்ச்சியாக திவியை
இவ என்ன சொல்றா என்ற ரீதியில் பார்க்க அர்ஜுன் ஆதியிடம் திரும்ப அவன் மட்டும் சலனமே இல்லாமல் அமைதியாக திவியை காண, இவ என்ன அமைதியாயிருக்கான் என நினைத்தான். திவி, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் ஆண்டி. சேகர் மாமா மட்டும் இல்ல, அவங்க அப்பா, மாணிக்க தாத்தா எல்லாருக்குமே இந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா? மல்லிகாவிடம் திரும்பி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. ஈஸ்வரி ஆண்டி கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க குடும்பத்துல வெறும் 2 ஏக்கர் தான் இருந்ததாம். அதுவும் சரியா பயிரிடாம எதுக்கும் உபயோகம் இல்லாத இடமா இருந்ததாம். அப்பவே 10 ஏக்கரா வச்சிருந்தாலும் மனுஷங்க தான் முக்கியம்னு மாணிக்க தாத்தா இவங்க குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிட்டாங்க. பரம்பரை பணக்காரங்களா இருந்தாலும் தனக்கு சமமான சம்மந்தி இடத்துல இவங்க அப்பா ஆதிநாராயணன் தாத்தாவை வச்சிருந்தாரு. ஈஸ்வரி ஆண்டிக்கு என்னதான் பெரிய இடத்துல மருமகன்னு அந்தஸ்து கொடுத்து உக்காந்தாலும் இத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு பழச மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. அந்த அளவுக்கு குணம். அப்படிதான் சொல்லிட்டாங்க இல்லையா ஆண்டி என அவள் சிரித்துக்கொண்டே கேட்க, நீ வந்த இடத்த மறக்காத, நீயும் அந்த அளவுக்கு ஒன்னும் வசதி இல்ல என கூறுவது போல இருக்க ஈஸ்வரி முறைக்க இப்போது அனைவரும் மெலிதாக புன்னகைத்தனர். சுந்தர் சுபி உள்பட, மல்லிகாவை தவிர. திவி, ஆனாலும் ஈஸ்வரி ஆண்டி நீங்க ஒன்னு மறந்துட்டீங்க. கணேஷ் அங்கிளும் அதே ஊர்தான். அவங்க படிப்படியா முன்னேறி 20 ஏக்கர் நிலம், ஊர்ல ஒரு வீடு, இங்க ஒரு வீடு சொந்தமா வச்சிருக்காங்க. அர்ஜுன் அண்ணாவை சூப்பரா படிக்க வச்சிருக்காங்க. அத்தனை திறமை உழைப்புக்கு கண்டிப்பா கணேஷ் அங்கிளையும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்த மல்லிகா ஆண்டியையும் பாராட்டியே ஆகணும் இல்லையா மாமா என சேகரிடம் வினவ, அவரோ, கண்டிப்பா நான் கூட எங்க அப்பா தாத்தா சொத்தை வச்சு முன்னேறினேன். ஆனா கணேஷ் பத்தி ஊருக்கே தெரியுமே. அப்படி ஒரு உழைப்பு, வளர்ச்சி உண்மையாவே உங்ககிட்ட இருந்துதான் அதை கத்துக்கணும் என கூற, மல்லிகா முதற்கொண்டு அனைவரும் மெலிதாக புன்னகைக்க ஈஸ்வரியின் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. திவியோ, எல்லாத்துக்கும் மேல எங்க அர்ஜுன் அண்ணா மாதிரி ஒரு பையன் கிடைக்க வரம் வாங்கி இருக்கணும். அவ்ளோ நல்லவரு. ஏ அம்மு, நீ தான் ரொம்ப லக்கி. இப்படி ஒருத்தர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆதி, ஏன் எங்க அம்மு கூட தான் ரொம்ப சமத்து. இவ்ளோ அடக்கமான பொண்ணு கிடைக்க உன் அண்ணாதான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என சீண்ட திவி, என் அண்ணா எவ்ளோ பொறுமை பொறுப்பு தெரியுமா? அபி, ஏன் அம்முவும் தான் எல்லாமே பொறுப்பா பாத்துக்குவா, பொறுமையா எல்லாமே ஹேண்டில் பண்ணுவா. திவி, என் அண்ணாவுக்கு கோபமே வராது. அனு, அம்மாவுக்கு கோபப்படவே தெரியாது. திவி, என் அண்ணா செம டேலண்ட். அரவிந்த், அதனாலதான் அம்முவை செலக்ட் பண்ணிருக்கான். சுந்தர், அம்மு பூ மாதிரி எவ்ளோ அடக்கமான பொண்ணு. சுபி, ஆமா, அம்மு போற இடமே வாசமாதான் இருக்கும். திவி, என் அண்ணா எப்பவுமே கிரேட் தான். அன்பான நல்ல குணம், பார்த்தா உடனே பிடிச்சிடும் என மாறி மாறி இளையோர் அனைவரும் இருவரையும் புகழ, பெரியவர்கள் 4வரும் மனம் மகிழ பார்க்க மல்லிகாவே எழுந்து வந்து, போதும் போதும், அம்மு அர்ஜுன் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல, இன்னும் சொல்ல போனா சரியான ஜோடிதான் என இருவரையும் அணைத்துக் கொள்ள மதி, சேகர், கணேஷ் அனைவருக்கும் அளவில்லா மகிழ்ச்சி. அனைவருக்கும் திவி ஸ்வீட் கொடுக்க அதை எடுத்துக்கொள்ள மல்லிகாவிடம் வரவும் அவர் ஸ்வீட் எடுத்து திவிக்கு ஊட்டிவிட்டார். அவளும் தேங்க்ஸ் ஆண்டி என்று விட்டு, என்ன உங்களுக்கு என ஆரம்பிக்க அர்ஜுன், அம்மா இவ என்றவனை தடுத்து மல்லிகாவே திவி என்றார். அவள் விழிவிரித்து பார்க்க, உன்னை பத்தி அர்ஜுன் நிறைய சொல்லிருக்கான். உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்ப பாத்துட்டேன். அண்ணா என்னை பத்தி சொல்லுவாங்களா? ஆமாம் என்பது போல தலையாட்டி விட்டு, உன் விளையாட்டு, பேச்சு, குறும்புத்தனம், பாசம்னு எல்லாத்தையுமே. ஆதி, சேட்டை, வாழுத்தனம் அதுவும் தானேமா என்றவனை திவி முறைக்க மல்லிகா சிரித்துவிட்டு, அதுதான் அவளோட ஸ்பெஷல் இல்லையா திவி என்றிட
அவள் மேலும் கீழும் தலையாட்டி ஆமா ஆண்டி என்றாள். மல்லிகா, அதென்ன அர்ஜுன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு சொல்ற, என்னைக்கும் அவரையும் ஆன்டி அங்கிள்னு சொல்ற? இனிமே அப்பா அம்மானே கூப்பிடணும், சரியா? அவளோ வேக வேகமாக தலையாட்டினாள். அதை கண்ட அனைவரும் சிரிக்க, இங்கே ஆதியும் சுந்தரும் அவளை ரசித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் மகா, ராஜி, ராஜலிங்கம், மகாலிங்கம் அனைவரும் வர அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அனைவரும் பேசிக் கொண்டு இருந்தனர். இரவு உணவை முடித்துக்கொண்டு கிளம்பலாம் என முடிவெடுத்தனர். இதில் எதுவும் கலந்து கொள்ளாமல் சோபனாவும் ஈஸ்வரியும் தனியே சென்று விட்டனர். திவி அனைவருடனும் வம்பிழுப்பதைக் கண்டு மகா அவளை கண்டிக்க, அவள், அம்மா ப்ளீஸ்மா, எல்லாரும் ஒன்னா இருக்கும் போதுதானே இப்படி வம்பிழுக்க முடியும், ஒரு நாள் தானே என அவள் இழுக்க, போதுமே, இப்படி சொல்லி ஒருத்தரையும் விடுறதில்ல, வாய திறந்தா மூடுறதே இல்ல. திவி பாவமாக முகத்தை வைக்கவும், மல்லிகா, ஏமா பிள்ளைய திட்டுற, பாவம், முகமே வாடிடுச்சு. மகா, ஐயோ அக்கா, நீங்க அவளை நம்பாதீங்க, பண்றது பேசுறது எல்லாம் பண்ணிட்டு இப்படி பாவமா வச்சே ஏமாத்திடுவா. ஆதி, கரெக்டத்த, பேசியே எல்லா காரியத்தையும் சாதிச்சிடுறா, ஃப்ராடு. அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, திவி அம்முவையும் அர்ஜுனையும் பார்த்து, இப்ப நல்லா சிரிங்க, எனக்கு வாய் ஜாஸ்தின்னு கிண்டல் பண்றீங்களே, இது இல்லாம இந்த மேரேஜ் பத்தி யாரு பேசியிருப்பா? அரவிந்தண்ணா, அப்பு, நீங்களுமா கிண்டல் பண்றீங்க? இதுக்காகவே உங்களுக்கு நெக்ஸ்ட் பிறக்க போற குட்டி பாப்ஸ்க்கு என்ன மாதிரிக்கே வாளு சேட்டை எல்லாம் பண்ற மாதிரி வரும், இல்லாட்டி நானே ட்ரைனிங் கொடுப்பேன். ஹே அணுகுண்டு, அனு, சுண்டலி, சுபி, இருங்கடி, தனியா அவுட்டிங் போக பிளான் கேட்டீங்கல்ல, நானே கெடுத்து விடுறேன். அண்ட் சுந்தர், உங்க அம்மா முன்னாடி நீங்க என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி பேசி அவங்க கிட்ட கோர்த்து விடுறேன் என அவள் அனைவரையும் பயமுறுத்த, மகா தலையில் அடித்துக்கொண்டு, இவளை பார்த்தா பாவோன்னு சொன்னீங்க, அடங்குதா பாரு. அர்ஜுன், ஏன் திவி, ஆதியை மட்டும் விட்டுட்ட, பயமா? அவன் கால் வர வெளியே சென்று விட்டான் என எண்ணி, திவி, யாருக்கு, எனக்கா? போனா போகட்டும்னு இருக்கேன், இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணா பயந்து திருப்பி ஓடிட்டா அப்புறம் அத்தை ஃபீல் பண்ணுவாங்க, அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். டேய் ஆதின்னு கூப்பிட்டாலே பையன் மிரண்டுருவான், தெரியுமா என அவள் கெத்தாக கூற, அவள் பின்னாலிருந்து இதை கேட்டவன் அவள் காதை பிடித்து இழுத்து, என்னன்னு கூப்பிடுவ என்றான். இதை எதிர்பார்க்காத திவி திருவென விழித்து, ஆதி விடுங்க, மாமா, அத்தை, அம்மா, ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. மகா, ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆதிய போடா வாடான்னு சொல்லுவியா? நீ விடாத ஆதி, காதே கலண்டு வந்தாலும் சரி. திவி, அண்ணா, அம்மு, அபி அண்ணி, ப்ளீஸ் நீங்களாவது விட சொல்லுங்க. அரவிந்த், அப்புறம் அவன்கிட்ட யார் திட்டு வாங்குறது, எங்கனால முடியாதுப்பா. திவி திடீரென, ஐயோ காதே வலிக்குதே என கத்த, ஆதி, ஃப்ராடு, இப்ப நான் புடிச்சிருக்கிறது எவ்வளவு வலிக்கும், நீ எவ்வளவு வலி தாங்குவன்னு எனக்கு தெரியும், இது உனக்கு வலிக்காது, சும்மா நடிக்காத என அவன் பொறுமையாகச் சொல்ல, திவிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அனைத்து அஸ்திரங்களும் முறியடிக்கப்பட, இறுதியாக, அது ஒண்ணுமில்ல ஆதி, சும்மா ஃபன்னுக்காக தான் அப்படி சொன்னேன், உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேசுவேனா? இதுவரைக்கும் உங்களை பத்தி நினைச்ச அளவுக்கு நான் யாரையுமே நினைச்சதில்ல, நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் எனக்கு, நான் வச்சிருக்கிற இடத்துல இவங்க யாருமே நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அப்பா மாமா எல்லாருக்கும் மேல ஒரு இடத்துல தான் நான் உங்களை வச்சிருக்கேன், என்ன நம்ப மாட்டீங்களா என அவள் கேட்க, ஆதி அவளை விடுத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் நம்ப முடியாமல் அவளை பார்க்க, மதிசேகர் மூலம் விஷயமறிந்த திவியின் குடும்பத்தினரும் அவர்கள் திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினார். அர்ஜுன் மூலமாக இளையோர் அனைவருக்கும் சுபி சுந்தர் தவிர ஆதியின் காதல் தெரியும் என்பதால்தான் இத்தனை நேரமும் அவர்கள் சண்டையை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் திவி உடனே ஒப்புக்கொள்வாள், அவளுக்கு காதல்
இவ்வளவு விரைவில் வரும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆதிக்கு கூட நம்ப முடியவில்லை. இவள் உணர்ந்துதான் சொன்னாளா? நான் இவளுக்கு அவ்வளோ முக்கியமா என்றவன், திவி, நீ உண்மையதான் சொல்றியா என அவன் எதையோ எதிர்பார்த்து கேட்க, திவி, உண்மையா ஆதி? அப்பா மாமா எல்லாருக்கும் மேலதான் நான் உங்களை நினைக்கிறேன். சோ இனிமே பேர் சொல்லி கூப்பிடாம தாத்தானு கூப்பிடுற என்றவளை அவன் அடிக்கவே துரத்திவிட்டான். அனைவரும் அப்போதுதான் அவள் கூறியதன் அர்த்தம் புரிந்து சாதாரணமாகி சிரித்தனர். சுந்தருக்கு மூச்சே அப்போதுதான் வந்தது. பின் ஒரு இடத்தில் நின்றவளைக் கண்டு, அம்மு, அப்புறம் ஏண்டி எங்க அண்ணாவை நினைச்ச அளவுக்கு யார பத்தியும் நினைச்சதில்லன்னு சொன்ன? ஆமா அம்மு, உங்க அண்ணா எப்ப பாரு கத்திக்கிட்டே இருந்தா இதுல அப்பப்ப காதை வேற பிடிச்சு ட்விஸ்ட் பண்ணிடுறாரு. அதுதான் அவரை எப்படி பழிவாங்கலான்னு ரொம்ப திங்க் பண்ண. இவர் அளவுக்கு நான் யாருக்கும் பிளான் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதில்ல. அர்ஜுன், அது சரி, அப்படி என்னமா பிளானு? திவி, அது சீக்ரெட் மாஸ்டர் பிளான்னா அதை யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன் ஆதிக்கே ஆடி போயிடுவாரு. அவர் லைஃப்ல என்ன மறக்கவே முடியாத மாதிரி ஒண்ணு பண்ண போறேன் என அவள் சொல்லி கண்ணடித்து சிரித்தாள். இந்த விளையாட்டு பேச்சு அவள் வாழ்வை புரட்டி போட போகிறது என அறியாமல். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 25. அவர் லைஃப்ல என்ன மறக்கவே முடியாத மாதிரி ஒண்ணு பண்ண போறேன் என அவள் சொல்லி கண்ணடித்து சிரித்தாள். சரி, பசிக்குது, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், நான் போய் எடுத்து வைக்கிறேன் என திவி செல்ல, ஆதி மனதில், இப்ப மட்டும் என்ன, நான் உன்னவேதான் நினைச்சிட்டு இருக்கேன், அது எப்ப உனக்கு புரிய போகுதோ என நினைத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டான். இதை கண்ட பெரியோர்கள் அனைவரும் சிரிக்க, சேகர், என்ன மைசன், இதுக்கே பெருமூச்சு விடுற என கேட்க, அப்பா, ஏன்பா நீங்க வேற, ஒரு நிமிஷம் நானே என்னென்னவோ எதிர்பார்த்தேன், இவளா இப்படி பேசுறான்னு, எல்லாம் சட்டுன்னு போயிடுச்சு. இதுக்குதான் சொல்றோம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோன்னு. நோவேப்பா, கண்டிப்பா அவ என்ன புரிஞ்சுப்பா. அவளுக்கு என் மேல லவ் வராம மேரேஜ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அந்த மாதிரி நான் அவளை கம்பல் பண்ணக்கூடாது. ராஜலிங்கம், ரொம்ப சந்தோஷமாப்ல. எங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாலியா இருப்பா. தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, சொன்னா புரிஞ்சுப்பா. ஆதி, கண்டிப்பா மாமா, அவகிட்ட பிடிச்சதே அந்த பழக்கம்தான். எல்லாரையும் கலகலப்பா வச்சுக்கிறது. அதே மாதிரி தெரியாம தப்பு பண்ணாலும் அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டா போதும். அதுக்கு மேல அவ பாத்துப்பா. நீங்க எதுவும் அவளை பத்தி கவலைப்படாதீங்க. மகா, ஆனா மாப்ள, என்ன யார்கிட்டயும் அடங்க மாட்டேங்கிறா. எல்லாருக்கும் செல்லம் வேற. அவ இன்னும் முழுசா சில விஷயம் புரிஞ்சுக்காம இருக்கா. அவ உங்களை இம்சை பண்ணிடுவாளேன்னு தான் கவலையா இருக்கு என மருமகனுக்காக வருத்தம் கொள்ள, ஆதி சிரித்துவிட்டு, நீங்க கவலைய விடுங்க அத்தை, கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவளை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட அந்த அளவுக்கு அவ சொன்ன பேச்ச கேட்காம இருக்க மாட்டா. அண்ட் அவ சில விஷயம் விவரம் தெரியாம விளையாட்டுத்தனமாவே இருக்கிறதால ஒரு நல்லது இருக்கு. சட்டுன்னு இவளுக்கு லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது. வேற யாரையும் இவ லவ் பண்ணவே மாட்டா. சோ பிரச்சனை இல்ல என்றிட அனைவரும் சிரிக்க, உங்க எல்லார்கிட்டையும் இன்னொரு ரெக்வெஸ்ட். அத்தை, மாமா, இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது. நீங்க என்ன மாப்பிள கூப்பிடுறத அவ கேட்டா அவ்வளவுதான். அது எப்படி மாப்பிள? அவளுக்காக போயிட்டு உங்களை மரியாதை இல்லாம பேரை சொல்லி கூப்பிடவா முடியும்? விஷயம் தெரிஞ்சும் எப்படி? அதெல்லாம் நல்லா இருக்காது என ராஜி சொல்ல, மகாலிங்கம், அதுதானே, கேட்காத மாதிரி வேணா பாத்துக்கலாம் என்றிட, அதெல்லாம் சரி வராது மாமா. அவளுக்கு டவுட் வந்தது ரொம்ப தோண்டி துருவுவா. சோ என்ன நீங்க எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க, இது என்னோட ஆர்டர் என்றிட, பின்னாலிருந்து திவி, என்ன ஆர்டர், யாருக்கு என்றாள். அனைவரும் விழிக்க, மகா, இல்லம்மா, வீட்டுக்கு போறோம்னு சொன்னோம்,
அதுதான் சாப்பிட்டுட்டு போகணும் என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பேர் சொல்லின்னு கேட்டுச்சே. ராஜி, அது இந்த காலத்துல பெரியவங்கள கூட பேர் சொல்லிதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாங்கன்னா ஆதிதானே பேசிட்டு இருந்தாரு. நான் அவரை விட சின்னவ, சோ மரியாதையா கூப்பிடணும். ஓகே, உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஆதிக அவரு சொன்னாங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்றிடவும் அனைவரும் முழிக்க ஆதிக்கு கடவுளே என்றிருந்தது. அனைவரையும் பார்த்தவள், என்னாச்சு? எல்லார் முகமும் ஏன் ஏதோ பதட்டமா இருக்கு? என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா என அவள் கேட்க, இதற்கு மேல் தாங்காது என்ன நினைத்த ஆதி, யாரையாவது மிரட்டிக்கிட்டே இருப்பியா? அடங்க மாட்டியா நீ? இல்ல, அவங்க ஏதோ. போது நிறுத்து. பெரியவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, உனக்கென்ன? சும்மா எல்லாத்துலயும் தலையிட வேண்டியது. அதிக பிரசங்கி. அதுக்காக இல்ல, ஏதோ அவங்க இப்ப எதுக்கு இங்க வந்த? சாப்பிட கூப்பிட. அதை செய்யாம உனக்கு என்ன விசாரணை? எல்லாரும் செல்லம் கொடுக்கறதாலதான் உனக்கு இவ்ளோ சேட்டை. போ, வர்றோம். அவள் முகம் சுருங்கி போனது. அமைதியாக சென்று விட்டாள். அனைவரும் பெருமூச்சு விட்டு, நல்ல வேலைடா, நீ அவளை அடக்குன, இல்ல வளரியிருப்போம் என்றார் மதி. ராஜி, ஆமா, பேசுறதுல இருந்தே கேள்வி கேக்குறா. ஆனா நம்மையெல்லாம் திட்டுனா கூட கண்டுக்காம மதிக்காம பேசுறவ ஆதி சொன்னதுவும் ஒன்னு சொல்லாம போயிட்டாளே. மகா, ஆதிக்காவது அடங்குனா சரி என்றிட அனைவரும் சாப்பிட சென்றனர். பின் சாப்பிடும் போது பொதுப்படையாக பேசிக்கொண்டே சாப்பிட திவி இவன் பக்கமே திரும்பவில்லை. அதே சமயம் அனைவரிடமும் பேசினாள். ஆனால் இவளாக எதுவும் கேட்கவோ பேசவோ இல்லை. கேட்டதற்கு பதில். இந்த வேறுபாடு கவனித்துப் பார்த்தால்தான் தெரியும். அவளை மட்டுமே கவனித்த ஆதிக்கு இது நன்றாகவே புரியவே செய்தது. சிரித்துக் கொண்டான். அனைவரும் கிளம்பிய பின் ஆதி தன் அம்மாவிடம், அம்மா, நான் பால்கனில இருக்கேன், ஒரு போன் பேசணும். பால் கொஞ்சமா மட்டும் போதுமா? திவிக்கிட்ட கொடுத்து விடுங்க என்றிட அவளும் அவன் ஏதோ பேச நினைக்கிறான் என புரிந்து கொண்டு, திவி, இத ராஜா மாடியில இருப்பான், கொடுத்துட்டுமா, எனக்கு இங்க வேலை இருக்கு எனவும் அவளும் வாங்கிக் கொண்டு மாடிக்குச் சென்று அவன் முன்னால் நின்றாள். இவளை பார்த்தவன் போனை கட் செய்துவிட்டு இவளையே பார்த்து கொண்டு நின்றான். பாலை எடுக்காமல் அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவன் கண்ணில் சிரிப்புடன் பார்க்க இவள் குனிந்து கொள்ள, இவ்ளோ கோபம் வருமா உனக்கு? உனக்கு கோபம் வந்தே பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அதிக பிரசகித்தனமா நான் ஏன் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கணும்? அதுதான் அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன் என திரும்பிக் கொள்ள அவள் தான் கூறியதை தனக்கே சொல்லிக் காட்ட அவனுக்கு இன்னும் சிரிப்பு வந்தது. மொட்டை மாடியில் நிலவொளியில் அடிக்கும் காற்றில் அவள் முன்னெற்றியிலும் காதோரத்திலும் கூந்தல் அலைமோத கோபம் என்று இறுக்கமாக வைத்திருந்த அவளது இதழ்களையும் ரசித்தவன், சும்மா பெரியவங்க எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, எல்லாமே உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறியே, எல்லாத்துக்கும் கேள்வியா கேக்குறியேன்னு தான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு என்கிட்ட சுத்தமா பேசாம மத்தவங்க கிட்ட அளவா பேசிட்டு இவ்வளவு நேரம் கோபமா இருப்பியா? அத நீங்க பொறுமையா சொன்னா கேட்க போறேன், எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அதான். அவள் காதோறும் முடியை ஒதுக்கி விட்டவன், சரி, இனிமே உனக்கு பொறுமையாகவே சொல்றேன். ஆனா நீயும் சொல்றத கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, சரியா என்றிட சிரித்துக்கொண்டே வேகமாக தலையாட்டினாள். சிரித்துவிட்டு, சரி, யார் திட்டுனாலும் கண்டுக்காம இருப்ப, இப்போ என்ன, நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே மூஞ்சி மூணாறு போயிடுச்சு, என்கிட்ட பயந்தானே என வினவ, பயம் இல்ல, ஆனா ஏன்னு தெரியல, நீங்க திட்டுனதும் ஏனோ ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் மனதில் தோன்றிய உணர்வை மறைக்காமல் அதே சமயம்
முழுதாக உணராமல் கூற அதை சரியாக உணர்ந்த ஆதி அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு, சோ ஸ்வீட் தியா குட்டி, போய் தூங்கு, ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான். அவளும் அவன் சாதாரணமாக பேசிவிட்டான் என ரொம்ப மகிழ்வுடன், குட் நைட் ஆதி, இல்ல ராஜா என கூறிவிட்டு ஓடிவிட்டாள். மறுநாள் காலையில் அனைவரும் கூடத்தில் இருக்க அர்ஜுனும் வந்து சேர்ந்தான். ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்க திவி வீட்டினுள் வருவதை கவனித்த அர்ஜுன் வம்பிழுக்க எண்ணி, ஏன் ஆதி, திவி மாப்பிளை எப்படி வேணும்னு சொன்னாலே, அத பத்தி என்ன நினைக்கிற? அபி, அனு, அரவிந்த், அம்மு, சுபி, சுந்தர் அனைவரும் திவியை கண்டு கொண்டனர். ஆதியும் நந்துவும் அவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்ததால் அவளை கவனியாமல் தன்னை வம்பிழுக்க எண்ணுகிறார்கள் என நினைத்த ஆதி சிரித்துக்கொண்டே பதில் உரைத்தான். தப்பா சொல்லாதடா, அவ எதிர்பார்ப்ப சொல்லவா செஞ்சா, லிஸ்டே போட்டுட்டா. அனு, அப்போ அவ நினைச்ச மாதிரி நடக்காதா? ஆதி, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாதுல்ல. அபி, அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டானா? அப்படி ஒருத்தனை வெளியில எங்க தேடுறது? ஆதி, அப்படி ஒருத்தன் எல்லாம் வெளியில தேடுனா கிடைக்க மாட்டான். அந்த எண்ணத்தை விட்டுரு, வேஸ்ட் ஆஃப் டைம். மனதினுள் நான் தான் அவளுக்கு இருக்கேனே என நினைத்து கொண்டான். எதிர்பார்ப்போடு பதிலை எண்ணியவளுக்கு இவன் கூறியதை கேட்டு லைட்டாக கோபம் வந்தது. இதை அனைவரும் கண்டு மெலிதாக சிரிக்க அரவிந்த் மேலும், என்னப்பா இப்படி சொல்ற? சரி, அவளை பத்தி என்னதான் நினைக்கிற? ஆதி, அவளை பத்தியா? சரியான வாயாடி. இம்சை பண்றது, டார்ச்சர் பண்றது, டென்ஷன் பண்றது எல்லாத்துலயும் நம்பர் 1. நல்லா பொய் சொல்றது, நடிக்கிறது, ஏமாத்துறது, யாருக்கும் அடங்குறதில்ல. இந்த மாதிரி அவளை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இவளை எல்லாம் கண்டுக்கவே கூடாது, அப்படியே விட்டுறணும். திவி முதலில் கோபமாக பார்த்தவள் பின் அமைதியாகி எதுவும் சொல்லாமல் அப்படியே சென்று விட்டாள். சுந்தருக்கு திவியை பற்றி ஆதியிடம் அவர்கள் கேட்டதுவும் கொஞ்சம் கடுப்புடன் கவனித்தான். ஆனால் அவன் கூறியது திவி சென்றதை பார்த்தவன் நிம்மதியாக உள்ளே சென்று விட்டான். சோபனாவுக்கும் அதே நிலைமைதான். நல்ல வேளை, அவளை பத்தி ரொம்ப உயர்வாக எல்லாம் எதுவும் நினைக்கல என எண்ணிக்கொண்டு அவளும் சென்று விட்டாள். சுபி, ஆனாலும் மாமா, பாவம் திவிகா, இப்படி நீங்க சொல்லிருக்க கூடாது. அவங்க முகமே சரியில்லை, அமைதியா போயிட்டாங்க என்றதுவும் ஆதி, என்ன திவி வந்தாளா என திரும்பினான். அமுதா, ஆமா அண்ணா, அவ வந்ததை பார்த்துட்டுதான் இவங்க எல்லாரும் இப்படி கேட்டாங்க என்றிடவும் அனைவரும் சிரிக்க ஆதி முறைக்க, அரவிந்த், ஏதாவது சொல்லுவ, 2 பேரும் சும்மா வம்பிழுப்பீங்கன்னு பார்த்தா சார் நல்லா சொல்லிட்டீங்க. அர்ஜுன் அவன் பங்கிற்கு, இருந்தாலும்டா ஆதி, நீ இவ்ளோ கொலவெறியோட சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல, பாவண்டா தங்கச்சி. ஆதி, டேய், ஏண்டா இப்படி பண்ணீங்க? உங்க 2 பேருக்கும் அக்காவையும் தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணதுக்கு நல்ல வேலை பார்த்திருக்கீங்கடா. ஏம்மா உடன்பிறப்புகளே, அவ வந்ததும் கொஞ்சம் சிக்னல் கொடுத்திருந்தா கூட இப்படி நான் வாய விட்டிருக்க மாட்டேனே என்றிட அனு, விடுங்கண்ணா, அம்மா அப்பா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. அவ சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சும்மா, கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். அரவிந்த், என்னடா மச்சான், இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? ஒருவேளை அடி விழுன்னு பயப்படுறியோ என்றிட அவனை முறைத்த ஆதி, டே போங்கடா, அவ மத்தவங்க கிட்ட சொல்லி தந்தாலோ, வாயை திறந்து பேசி என்கிட்ட சண்டை போட்டாலோ, ஏன் அடிச்சா கூட நான் சமாளிச்சிடுவேன். அதுல அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா எதுவும் கேட்காம அமைதியா அவ போயிருக்காளே, அத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அர்ஜுன், ஒன்னும் சீரியஸா எல்லாம் இருக்காதுடா, அவ சும்மா அமைதியா போயிருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி அவ டென்ஷன் எல்லாம் ஆக மாட்டா, நீ கவலைப்படாத. ஆதி, அவ டென்ஷன் ஆக மாட்டா, ஆனா என்ன டென்ஷன் ஆக்காம விட மாட்டா. உக்காந்து ரூம் போட்டு யோசிச்சு என்ன கடுப்பேத்துவா.
அவ லூசு மாதிரி ஏதாவது திங்க் பண்ணுவாடா என்றதுவும் அவனை கண்டு அனைவரும் சிரித்தனர். அரவிந்த், டே ஆதி, என்னடா கடைசில இப்படி ஆயிட்ட என கலாய்த்து சிரிக்க இவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சரி பாப்போம் என அவனும் விட்டு விட்டான். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 26. அந்த நேரம் சேகரும் மதியும் வந்து கோவிலுக்குச் செல்ல வேண்டுமென அழைக்க அனைவரும் கிளம்பினர். அனு தனக்கு டியூஷன் இருக்கு எனவும், ஆதி ஆபீஸ் செல்ல வேண்டும், அர்ஜுனை அழைத்து கொண்டு போகச் சொல்ல மற்ற அனைவரும் கிளம்பினர். அர்ஜுனின் பெற்றோர்களை அப்படியே கோவிலுக்கு வர சொல்லிவிட்டனர். திவி ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கச் செல்ல வேண்டுமென மறுக்க ராஜி மகாவை அழைத்து கொண்டு சென்றனர். ஆதிக்கு திவி இவர்களோடு போகவில்லை எனவும், அவள் காலையில பேசினது நினைச்சிட்டு இருக்காளோ, அப்படியே கோபம்னாலும் என்கிட்டதான் ரியாக்ட் பண்ணுவா. பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லாம என் செல்லும் போயிட்டாளே, முகமே வாடிடுச்சுன்னு சுபி சொன்னாலே, ஃபீல் பண்ணிருப்பாளோ. பாவம் அவ. ஃபோன் பண்ணலாமா? பண்ணி என்னன்னு சொல்றது? இல்ல நேர்ல நான் பேசிட்டா சரியாகிடுவா. சரி, ஈவினிங் அவகிட்ட பேசலாம், முடிஞ்சா மதியமே போகலாம் என முடிவெடுத்து அவன் வேலையில் மூழ்க சிறிது நேரத்தில் அவனுக்கு புது நம்பர்ல இருந்து கால் வந்தது. அதை எடுத்தவன் கேட்ட செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. திவியின் தோழி பேசினாள். திவிக்கு வீடு வர்ற வழியில ரோடு கிராஸ் செய்யும் போது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. எப்படியோ வீடு பக்கத்துலனால கூட்டிட்டு வந்துட்டேன். கால்ல நல்ல அடி, நடக்கவே முடியலன்னு சொல்றா. இங்க ஏதோ ஏரியால ப்ராப்ளம் போல, ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டா வண்டி கூட வழியில மாட்டிக்கிச்சா. சோ இங்க கூட்டிட்டு வாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்றாங்க. வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க போல. மேரேஜ் விஷயமா பேச போற இடத்துல இந்த மாதிரி அடிபட்டதை சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ண வேணான்னு உங்க நம்பர் கொடுத்து கூப்பிட சொன்னா சார். கொஞ்சம் பிளட் லாஸ் வேற அதிகம். அவ மொபைல நம்பர் எடுக்க சொல்லிட்டு இருந்தா, அப்படியே மயங்கிட்டா என கூறியதுதான் அவன், நான் உடனே வீட்டுக்கு வரேன் என புயலென வண்டியை கிளப்பினான். ஆதிக்கு மனமே இல்லை. அச்சுச்சோ, ஏண்டி இப்படி பண்ற? எத்தனை தடவை சொல்றது பார்த்து ரோடு கிராஸ் பண்ணுன்னு? எல்லாம் விளையாட்டுத்தனம். ஆண்டவா, ரத்த வேற அதிகமா போற அளவுக்கு கால்ல அடினா எப்படிடி தாங்குவ? கொஞ்சம் பொறுத்துக்கோடா, இதோ சீக்கிரம் வந்துடுறேன் என புலம்பிக் கொண்டே விரைந்தான். அவன் மனம் முழுக்க அவள் மட்டுமேதான். வீட்டினுள் வேகமாக நுழைந்தவன் அங்கே அவள் முழுமையாக நிற்பதைக் கண்டு அதன் பின்புதான் நிம்மதியாக மூச்சு கூட விட முடிந்தது. அவளோ சிரித்துவிட்டு, வாங்க சார், என்னையெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே போகட்டும்னு விட்டுற வேண்டியது தானே. வருவீங்கன்னு நினைச்சேன், பட் இவ்ளோ சீக்கிரம், அதுவும் இப்படி வேர்க்க இவ்ளோ வேகமா வந்து மூச்சு வாங்குற அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. ஒருவேளை அத்தை கேட்டா பதில் சொல்லணும்னு வந்தீங்களா? இல்ல இந்த இம்சை எப்படி அடிபட்டு அழுகுதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ண வந்தீங்களா? ஆனாலும் ஆதி, செம்ம ஃபாஸ்டா வந்திருக்கீங்க என அவள் விளையாட்டாய் பொய் சொல்லி வந்ததை எண்ணி சிரித்து கொண்டிருக்க அவன் ஓங்கி ஒரே ஒரு அறை அவள் சோஃபாவில் விழுந்தாள். ஒரு நிமிடம் கண்களையும் கைகளையும் இறுக மூடியவன், அனைவரும் வந்துவிடக்கூடும் என எண்ணியவன் அவளை பற்றி தன் அறைக்கு வேகமாக இழுத்துச் சென்றான். வந்த வேகத்தில் அவளை கையை விட்டுவிட்டு கதவை அடைத்துவிட்டு கத்தத் துவங்கினான். அறிவில்லையாடி உனக்கு? எது எதுல விளையாடுறதுனே இல்ல. திமிரு. அப்படி என்ன பொய்யி விளையாட்டுத்தனம்? இனிமே வாய தர, அப்படியே இன்னும் 4 கொடுக்கறேன். இதுல எப்படி அடிபட்டு அழுகிறன்னு பார்த்து என்ஜாய் பண்ண வந்தீங்களான்னு லூசுத்தனமா கேள்வி வேற என அடிக்க திரும்ப போக அவள் கன்னத்தில் கை வைத்து குறுகி நிற்க, ஏண்டி இப்படி நிக்கிற? ஏதாவது பேசி தொலை. பேசுனா திருப்பி அடிப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்படி அடி வாங்கினாலும் நீ அடங்குறியா? கொஞ்ச நேரத்துல எவ்ளோ டென்ஷன். ச்சே, கொஞ்ச நேரமாவது மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறியா? உயிரே போகுது என்றிட அவள், சாரி ஆதி
மார்னிங் நீங்க என்ன பத்தி இம்ச டார்ச்சர் பொய் சொல்லுவா ஏமாத்துவான்னு எல்லாம் சொன்னதுல கொஞ்சம் கோபம். அதுதான் கொஞ்சம் அலைய விடலான்னு அப்படி பிளான் பண்ணிட்டேன். அதுவும் கண்டுக்க கூடாதுன்னு சொன்னதுல கொஞ்சம் வருத்தம். அதனாலதான் அடிபட்டதுன்னு சொல்லிட்டேன். உண்மையாவே கண்டுக்கலனா அத பத்தி பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க. ஏதோ கொஞ்சம் அக்கறை இருந்தாலும் என்ன வந்து பார்த்துட்டு அடிபட்டதை சொல்லி சீண்டி வம்பிழுக்கலான்னு தான் நினைச்சேன். நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நினைக்கல ஆதி. வம்பிழுக்க தான் நினைச்சேனே தவிர வேற எதுவும் பெருசாலாம் யோசிக்கல. நான் பண்ணது தப்பு தான். உங்களை வேலை நேரத்துல இப்படி டென்ஷன் பண்ணி இருக்க கூடாது. வேணும்னா இன்னும் என்னை எத்தனை அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோங்க. ஆனா உங்க நிம்மதியை கெடுக்கிறேன்னு பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க ஆதி. ப்ளீஸ், கஷ்டமா இருக்கு என அழுது விடுபவள் போல அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு நிற்க இவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவளிடம் சென்று அவள் கன்னத்தில் வைத்திருந்த கையை விலக்கியவன் அவள் எடுக்க விடாமல் தடுக்க இன்னும் விடாப்பிடியாய் கையை விலக்கி அவள் கன்னத்தை வருடிவிட்டான். நன்றாக விரல் பதிந்து சிவந்த கன்னத்தை தன் நெஞ்சில் படுமாறு அவளை சாய்த்துக் கொண்டான். ஏதோ பெரிதாக தவறு செய்து விட்டவள் போல பயந்து நின்ற அவளும் அவன் மார்பில் நெருங்கி ஒட்டிக்கொண்டாள். மீண்டும் அவள், நீங்க இப்படி எனக்காக ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணல, எனக்கு தெரியல, சாரி ஆதி, என் மேல ப்ராமிஸ், நான் இப்ப பொய் சொல்லல என பேசியவளை ஆதி, தியா என்ன இது, ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு நீ இப்ப பொய் சொல்லலன்னு எனக்கு தெரியும், பேசாம கொஞ்ச நேரம் இரு என தலையை வருடி கொடுத்தான். அவளும் அமைதியாக இருந்தாள். பின் அவளை விலக்கியவன் தன்னை பார்க்கச் சொன்னான். அவளும் பார்க்க, தியா இனிமே இந்த மாதிரி விஷயத்துல என்கிட்ட எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா என கையை நீட்ட அவள் ஒரு நொடி கூட யோசியாமல் அவன் கைகளை பற்றி, ப்ராமிஸ் ஆதி, விளையாட்டுக்கோ சீரியஸோ இனிமே உங்ககிட்ட எதுக்கும் பொய் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றத கேப்பேன். ஆனா நீங்களும் இனிமே அப்படி நிம்மதியை கெடுக்கிறேன், அப்புறம் உயிர என இழுத்து அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. என் மேல கோபம், நான் தப்பு பண்ணா சண்டை போடுங்க, அடிங்க, பட் அப்படியெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு பேசாதீங்க என்றிடவும் அவளை அணைத்துக் கொண்டு, உயிர் போகுதுன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னதை கூட தாங்கிக்காம இப்படி பேசுறாளே, எனக்காக அடி கூட வாங்கிக்கிறாளாம். இவளை என்னதான் பண்றது? மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிடுறா. ஆனா அதை யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லையே என எண்ணியவன், சரிடா கீழே போலாமா? அவளும் அமைதியாக வந்தாள். அவன் அவளிடம், தியா குட்டி, நீ இப்படி அமைதியாயிருந்தா நல்லாவே இல்ல. அவள், என்ன ஒழுங்கா எப்பவும் போல இருக்க மாட்டியா? நான் ஏதாவது லூசு மாதிரி பேசி கஷ்டப்படுத்திடுவேன். வேண்டாம், நான் பேச மாட்டேன் என்றிட நிலைமையை சாதாரணமாக்க நினைத்து அவளை இப்படியெல்லாம் கேட்டா நீ அடங்க மாட்ட என உணர்ந்தவன் பேச்சை மாற்றி, சரிடா, ஆனா போன் கால்ல பேசினது நீ இல்லையே என கேட்க அவள் பேச மாட்டேன்னு கூறியதை மறந்து, அதுவா, அது என் ஃப்ரெண்டு சசி, அவ கூட தான் வந்தேன், அவளை இருக்க சொன்ன, அவதான் பொய் சொன்னதால உங்களுக்கு பயந்து ஓடிட்டா என்றிட ஆதி, இல்லையே, பொய் சொல்ல பயந்த மாதிரி தெரியலையே. நீங்க வேற ஆதி, சும்மா அடிபட்டதுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு உங்களுக்காக ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் தான் எழுதினேன், கேள்விக்கே இடம் இருக்க கூடாதுன்னு. ஆனாலும் அவ ஒழுங்கா பேசவே இல்ல. அவளை நிறைய தடவை பேச சொல்லி அப்புறம் கூப்பிட்டோம். அதான் அவ்ளோ லேட்டு. ரியலா அவளை பேச வைக்கிறதுக்குள்ள சபா. ஆதி இன்னும் தெளியாமல், ஆனாலும் குட்டிமா, அவ்வளவு நேரம் டயலாக் பேசினா ஓகே, அப்படி இருக்க அந்த பதட்டம் கூட ரியலா எப்படி வந்தது? நான் அதனாலதான் வேற எதுவும் கேட்காம உடனே கிளம்பினேன். இவள் சிரித்துக்கொண்டே, அந்த பதட்டம் எனக்கு அடிபட்டதுன்னு சொன்னதால இல்ல, உங்ககிட்ட பொய் சொல்றோன்னு வந்தது இல்ல. ஒழுங்கா ரியலா பேசலன்னா
அவ லவ் மேட்ர வீட்ல கொஞ்சம் மாத்தி சொல்லி புகைச்சு விட்டுருவேன்னு பயமுறுத்தி போனை கையில கொடுத்தேன். அதனாலதான் என அவள் சொல்லி சிரிக்க ஆதி அவள் காதை திருகி, அடி ஃப்ராடு, பாவம் அந்த பொண்ணையும் எவ்வளவு பயமுறுத்தி இருக்க. இப்படி கிரிமினலா யோசிக்கிற மூளைக்கு கொஞ்சம் உபயோகமா வேலை கொடுத்தா நீ எங்கேயோ போயிருப்ப. அவன் கூற அவள் சிரிக்க, சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நீ பண்ண வேலையில அப்படியே வந்துட்டேன், ஈவினிங் பார்க்கலாம், பாய்டா தியா என திவி வேகமாக அவனிடம் சென்று, ஒரு டவுட்டு. என்ன? அது என்ன அப்பப்போ தியான்னு சொல்றீங்க, யாரோட பேர் அது? உன் பேருதான். நம்பாமல் கண்களை சுருக்கி பார்க்க அதை ரசித்தவன், உன் ஃபுல் நேம் என்ன? திவ்யஸ்ரீ. எல்லாருக்கும் நீ திவி, எனக்கு ஸ்பெஷலா கூப்பிடணும்னு தோணுச்சு, அதுவும் நிக் நேம்ல, அதுதான் தியா. அவள் விழி விரித்து, ஸ்பெஷலா? சரி, எல்லாருக்கும் நிக் நேம் வைப்பல்ல, எனக்கு நீ என்ன நிக் நேம் வச்ச? ஓ, நிறைய இருக்கே. ஆனா என அவள் திருவென முழிக்க, எது? காண்டு காட்சிலா, அரமெண்டல் ஆதி, இதெல்லாமா? அவள் மனதிற்குள் அர்ஜுனுக்கு அர்ச்சனை செய்ய, அர்ஜுனை திட்டுறத விட்டுட்டு, தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு போய் எனக்கு என் நேம்ல இருந்து யாரு கூப்பிடாத, நீ மட்டும் ஸ்பெஷலா கூப்பிடுற மாதிரி ஒரு நேம கண்டுபிடி போ. அவளும் சரி என துள்ளி குதித்து ஓடினாள். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 27. மாலையில் அனைவரும் வீட்டிலிருக்க ஆதி உள்ளே நுழைந்தவுடன் அவனுக்கும் சிற்றுண்டியை கொடுத்துவிட்டு மதி, பாட்டி தாத்தா பேசுனாங்க ராஜா, ஊர்ல திருவிழா வருதான், எல்லாரும் இருக்கோம், நீயும் வந்திருக்க, அதனால 3 நாள் அங்க வர சொல்றாங்க, போவோமாடா என எதிர்பார்ப்போடு கேட்க அவன், ஆபீஸ்ல என இழுக்க அனு சுபி, அண்ணா அண்ணா கண்டிப்பா போலாம் அண்ணா, நெக்ஸ்ட் இயர் எனக்கு காலேஜ், உங்களுக்கும் ஆபீஸ் அண்ட் எல்லாருக்கும் மேரேஜ்னு ஒரு ரீசன், சோ போலாம் அண்ணா. திவி, ப்ளீஸ் ஆதி போலாமே, நானும் ஆபீஸ் லீவ் சொல்லிட்டேன், 3 நாள் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்ச அவளை பார்த்து சிரித்துவிட்டு, சரி போலாம் என அவள் சந்தோஷத்தில் அனு அம்மு சுபியை கட்டிக்கொண்டு குதிக்க தடுமாறி விழப்போனவளை பிடித்து நிறுத்தியவன், பாத்துடி என்றான் ஆதி. மதி, திவி கால் வலிக்கப் போகுது என மிரட்ட ஆதி திரும்பி பார்த்து, ஏன் என்னாச்சு? அவளுக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது கால்ல அடிபட்டுருச்சு என காலையில் இவனுக்கு கூறிய கதையை அவர்கள் கூற அவன் திவியை முறைத்துவிட்டு, அவ சும்மா சொல்லுவாமா, நம்பாதீங்க என்றிட மதி, இல்லடா உண்மையாவே அடிபட்டிருக்கு, நானே பார்த்தேன், கண்ணி போயிடுச்சு என்றிட அவளிடம் திரும்பியவன், எப்ப அடிபட்டது? மதியம் நல்லாதானே இருந்த? அவள் இவனையும் சுற்றியிருந்தவர்களையும் பார்த்து முழித்துக் கொண்டிருக்க அவன், இப்ப சொல்ல போறியா இல்லையா என அதட்ட அவள், இல்ல அது மதிய சோஃபால. ஆதி, மதியம் நானும் தானே இருந்தேன், எப்போ? மதி, நீ எப்படா வந்த என கேட்க இவன் திவியிடம் திரும்பி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. திவி, நீங்க வந்ததும் நாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த சோஃபால இடிச்சிடுச்சு என அவள் கூற இவனுக்கு ஏதோ ஞாபகம் வர, நான் அடிச்ச போதா என கேட்க அவள் அமைதியாக இருக்க அவனுக்கு புரிந்தது. சேகரும் மதியும், என்ன அவளை அடிச்சியா? சேகர், உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எதுக்குடா அந்த பிள்ளைய அடிப்ப என ஆரம்பிக்க இடையில் புகுந்து திவி, மாமா ப்ளீஸ் அவரை எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் அவர்கிட்ட பொய் சொல்லிட்டேன், எனக்கு ஆக்சிடென்ட்னு பொய் சொல்லி வர வச்சிட்டேன் என காலையில் அவர்கள் விளையாட்டாய் பேசியது, இவள் பொய் கூறியது,
அவன் அடித்தது என எல்லாம் கூறி முடிக்க அனைவரும் இப்போது அவளை திட்டினர், ஒருத்தர் விடாமல். இவனுக்குத்தான் என்னவோ போலாகிவிட்டது. தன்னால்தான் தியாவுக்கு அடிபட்டது என அமைதியாய் திட்டு வாங்கிக் கொண்டு நிற்க, இவள் அனைத்து உண்மைகளையும் கூறுகிறேன் என அவள் மேல்தான் குற்றம் என்பது போல இன்னும் திருத்திச் சொல்ல அனைவரும் அவளை திட்ட, இவன் அவர்களை அமைதியாக இருக்கச் சொல்லிவிட்டு, "ப்ளீஸ், அவளை திட்டினது போதும். நானே அவளை அடிச்சிட்டேன். பாவமா, விட்டுருங்க" என்றவன் அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான். "ஏண்டி எல்லாரும் முன்னாடியும் எல்லாத்தையும் சொன்ன?" "பின்ன அவங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சு திட்டுறாங்களே ஆதி, நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? செய்யாத தப்புக்கு எதுக்கு உங்களை திட்டணும்?" "அடிபட்ட போதே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் குட்டிமா இப்படி பண்ற?" "உண்மையா எனக்கு அப்ப வழியே தெரியல ஆதி. வீட்டுக்கு போய் உட்கார்ந்த போதுதான் பார்த்தேன். அதுவும் முட்டியில மடக்கி உட்காரும் போதுதான் வலிச்சுதால." அவன் அமைதியாக இருக்க அதை காண பிடிக்காமல், "என்ன ஆதி நீங்க? உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதான் நீங்க அங்க கேட்டதுவும் சொல்லிட்டேன். இல்லாட்டி வெளியில அடிபட்டதுன்னே எல்லார்கிட்டையும் மெயின்டைன் பண்ணிருப்பேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க அவ்ளோ பதட்டமா வந்ததுவுமே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்க ஃபீல் பண்ணி பேசினதுல எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு அடிபட்டு சொன்ன போய் நிஜமா நான் கூட சந்தோஷம்னு நினைச்சேன். வீட்டுக்கு போயிட்டு அடிபட்டது தெரிஞ்சதுல ரியலி ஃபீல் ஹாப்பி. உங்ககிட்ட இப்ப நான் சொன்னது பொய்யாகாதுல்ல?" என கண்ணடித்து விட்டு அவள், "நான் போறேன், டேப்லெட் போட்டது தூக்க வருது" என சென்றுவிட, இவனுக்குத்தான் சொல்ல முடியா உணர்வு. அவனை வந்து உலுக்கிய அர்ஜுனிடம் நடந்ததை கூறி, "இவ என்ன மாதிரி பொண்ணுடா? என்கிட்ட பொய் சொல்லிட்டா. நான் ஃபீல் பண்ணா தாங்க முடியலன்னு அந்த பொய்ய உண்மையாக்க அடிபட்டதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு போறா. நான் அவளை அடிச்ச போது கூட கலங்காதவ, என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது கூட தாங்க முடியாம இன்னும் கூட அடிச்சுக்கோங்க, பட் ப்ளீஸ் இப்படி உங்களை ஹர்ட் பண்ணி பேசாதீங்கன்னு என்கிட்டயே கெஞ்சுறா. நான் தான் அவளை கஷ்டப்படுத்துறேனோன்னு கவலையா இருக்குடா." அர்ஜுன், "அப்படியெல்லாம் இல்ல மச்சான். அவ பண்ணதும் தப்பு தானே?" ஆதி, "தப்பு அவ மேல மட்டும் இல்ல. அவளை சீண்டி விளையாட நினைச்சு நானும் அப்படி பேசினது தானே. அவ சொன்னா பாத்தியா, அவளுக்காக நான் ஃபீல் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியல, புரியல. அதுதான் நிஜம். அவளுக்கு புரியாத விஷயத்துல அவ அந்த மாதிரி தானே இருப்பா. அவ இப்படி ஏதாவது திங்க் பண்ணுவான்னு தெரிஞ்சும் நான் அப்படி வெறுப்பேத்தி பேசினது தப்பு. அப்புறமும் அதை உடனே அவளுக்கு புரிய வைக்காம அப்படியே விட்டுட்டு போனது எல்லாமே தப்புதானே. இப்ப கூட பாரு, அவளுக்கு பெயின் ரொம்ப இருக்கு, வலியில கண்ணே கலங்கிடுச்சு. இருந்தாலும் நான் ஃபீல் பண்ணுவேன்னு எதுவுமே ஆகாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போறா" என அவளுக்காக இவன் வருந்த, அவன் தோளை ஆதரவாக தட்டி கொடுக்க, என் மேல அவளுக்கு எவ்ளோ அன்பு இருக்குன்னே புரிஞ்சுக்காம இத்தனையையும் எனக்காக பண்றா. என் காதலையும் அவ காதலையும் அவளா உணர்ந்தா அது போதும்டா. எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவ எனக்கு அன்பை அள்ளி கொடுப்பா. காதலிக்கிறது சுகம்னா அவங்களால காதலிக்கப்படுறது அதை விட சுகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காதல என் தியா கிட்ட இருந்து வாழ்நாள் முழுக்க எனக்கு வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்குடா. அவ மொத்த காதலும் ஒரு துளி கூட மிச்சம் இல்லாம எனக்கே எனக்குன்னு எடுத்துக்க தோணுது. அவளுக்கு எல்லாமாகவும் நானே இருக்கணும். அவளுக்கு எதுனாலும் நான் வேணும்னு அவ மனசு சொல்லணும். அப்படி ஒரு காதல் எங்களுக்குள்ள வேணும். என்னால முடியல மச்சான், மூச்சு முட்டுது அவ இல்லாம. என் தியாவுக்கு நான் எவ்ளோ முக்கியம்னா அவ இத்தனை விஷயம் மாத்திப்பா, பார்த்து பார்த்து பண்ணுவா. ஆனா அதை எப்படா அவ புரிஞ்சுப்பா என அவன் புலம்ப அர்ஜுனுக்கு சிரிப்பு வந்தது. "டேய் விடுடா, எங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா புரிஞ்சுப்பா. நிம்மதியா போ, நாளைக்கு ஊருக்கு போகணும்" என அவன் சொல்ல பெருமூச்சுடன் அறையை நோக்கிச் சென்றான். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 28. மறுநாள் அனைவரும் நண்பகலில் கிளம்பத் தயாராக. 2 மணி நேர பயணம்தான் என்பதால் ஆதி சுந்தர் இருவருமே காரை ஓட்டினர். முதலில்
சோபனாவும் ஈஸ்வரியும் ஆதியுடன் வண்டியில் வர பிளான் செய்தனர். சுபி, அனு தங்களுடன் வருமாறு திவியை அழைக்க, அம்மு, அர்ஜுன் தங்களுடன் வருமாறு திவியை அழைக்க, அந்த வண்டியில் 4 அல்லது 5 பேர் மட்டுமே உட்கார இயலும் என்பதால் திவியுடன் வர விருப்பமில்லாமல் சுந்தருடன் வர ஒப்புக்கொண்டனர். சுந்தருடன் ஈஸ்வரி, சோபனா, மதி, சேகர், அனு, சுபி என அனைவரும் சுமோவில் வந்தனர். திவியுடன் செல்லலாம் என நினைத்த சுந்தருக்கு ஆதியுடன் வர நினைத்த சோபனாவிற்கும் இது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இருந்தும் ஊரில் பார்த்து கொள்ளலாம் என அமைதியாக கிளம்பினர். அபிக்கு நிறை மாதம் என்பதால் அதிக அலைச்சல் வேண்டாமென முடிந்தால் அவர்கள் திருவிழா அன்று வருவதாக கூறிவிட்டனர். அர்ஜுனும் அம்முவும் தனி உலகில் இருக்க, பின்னால் அம்முவுடன் அமரப்போன திவியை தடுத்து முன்னால் தன்னருகில் அமர்த்திக் கொண்டான் ஆதி. கேட்டதற்கு அவங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு வரட்டும் என்று விட்டான். திவியும் ஓ ஓகே ஓகே, எனக்கு தோணவே இல்ல என முன்னால் வந்து அமர்ந்து கொண்டாள். ஆதியிடம் வந்த அர்ஜுன், நாங்க ஜாலியா பேசவா இல்ல நீங்க ஜாலியா பேசிக்கவாடா என வினவ, ஆதி ரெண்டும்தான் மச்சான் என்று சிரித்துவிட்டு வண்டியை கிளப்பினான். திவி அம்மு, அர்ஜுன், ஆதி அனைவரிடமும் ஏதேனும் பேச, கேள்வி கேட்க என இம்சை செய்து கொண்டிருந்தாள். இல்லையென்றால் சாக்லேட், சிப்ஸ் என சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாள். மொத்தத்தில் அவள் வாய்க்கு வேலை இருந்து கொண்டே இருந்தது. ஆதிக்கு பயணம், அந்த இயற்கையை அமைதியாக ரசிக்க பிடிக்கும். இப்போது மனம் கவர்ந்தவள் அருகில் வேறு. இப்படி இம்சிக்க அவனால் சாதாரணமாக அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு மட்டும் வர முடியவில்லை. அதனால் அவன் திவியை அதட்டினாலும், ஒரு நிமிடம் அர்ஜுன் அம்முவை தொந்தரவு பண்ணாமல் வந்தாலும், மறுபடியும் ஏதோ ஞாபகம் வர என பேச விடாமல் இவள் பேச, திடீரென கேள்வி கேட்க, வம்பிழுக்க என இருந்தவளை பொறுமை இழந்த ஆதி, எவ்ளோ தாண்டி பேசுவ? பேசாம வரவே மாட்டியா? திவி, பேசத்தான வாயே. ஆதி, அதுல அஃபெக்ட் ஆகிறது எங்க காது. இங்க பாரு, ஒழுங்கா 30 நிமிஷம் பேசாம வர்ற, இல்ல ஸ்நாக்ஸ புடுங்கி வச்சுட்டு இறக்கி விட்டுருவேன் என்றிட அவனை முறைத்துக்கொண்டே ஜன்னல் புறம் திரும்பியவள் அமைதியாக இருக்க 10 நிமிடம் கூட இருக்காது. அனைவரும் அமைதியாக இருக்க அம்மு வாய்விட்டு கேட்டுவிட்டாள். ஆதிக்கே உண்மையாவே இவ பேசாம வராளா என சந்தேகம் எழ திரும்பி பார்க்க அவனது தியா நித்ராதேவியுடன் உரையாட சென்று விட்டாள். இதை கண்ட அவன் சிரித்தே விட்டான். அம்மு, அர்ஜுன் இருவரும், அமைதியா இருக்க சொன்னதுக்கு இப்படி தூங்கிட்டாளே மச்சான். உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கான்னா, எப்பவும் அவ இருக்கிற இடம் சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டி இப்படிதான், நீங்க அவ பேசுறத கேட்டுதான் ஆகணும் என கிண்டல் பண்ணி சிரிக்க, அவனுக்குமே இவளை என்ன செய்யறது என நினைத்து சிரித்துக்கொண்டே அவளுக்கு சீட் பெல்ட் மாட்டிவிட, சரியாக சீட்டை பின்னால் சாய்த்துவிட்டு பின் காரை எடுத்தான். இதை சொல்லியும் அவர்கள் கிண்டல் செய்தனர். அவன் கூலாக, ஏன் பொண்டாட்டிக்கு நான் செய்றேன் என கூற, அவர்களும் மகிழ்வுடன் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டனர். ஒரு வழியாக ஊருக்குள் நுழைய அவளை எழுப்பிய ஆதி, வழியெங்கும் வயல், தோட்டம் என இருக்க இவள் மீண்டும் குஷியாகி, அங்க பாருங்க மாமரம், வயல் அழகா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, செம்ம கிரீனிஷ்ல என ஒவ்வொன்றுக்கும் உணர்ச்சியை கொட்டிக்கொண்டே வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் அனைவரையும் மாணிக்கம், செல்லத்தாகி, பரமேஸ்வரன் எல்லோரும் இன்முகமாக வரவேற்றனர். முதலில் சந்திப்பதால் திவியை அறிமுகப்படுத்த பெரியோர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய திவி அவர்களிடத்தும் தோட்டம், வயல், மாடு, ஆடு பராமரிப்பு என அவர்களுக்கு பரிச்சயமான விஷயம் பற்றி ஆர்வமாக கேட்க அவர்களும் நன்றாக பேசினர். மதிய உணவிற்கு பிறகு
சிறிது நேரம் அனைவரும் களைப்பார வண்டியிலேயே தூங்கிவிட்டதாலோ என்னவோ திவி அனைவரையும் கேள்வி கேட்டு இம்சிக்க, அவளை அடக்க முயற்சிக்க அந்த வீட்டின் நீண்ட கால விசுவாசி ராமையா, அட புள்ளையே எல்லாரும் அதட்டுறீங்க என கேட்க, அவளும் தனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைத்து விட்டதன. பாருங்க ராமு தாத்தா, தெரிஞ்சவங்க கிட்டதானே கேட்டேன், எல்லாரும் என்ன திட்டுறாங்க என குற்றப்பத்திரிகை வாசிக்க, அவர், என்ன நீங்க ராமையானே கூப்பிடு கண்ணு என்றவரை அவள் முகம் சுருக்கி, நான் உங்களை தாத்தானு கூப்பிடக்கூடாதா என பாவமாக கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்ல. அப்போ உங்களுக்கு நான் அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உண்மையாவே அப்படி கூப்பிட்டா கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றதுவும் அவள் சிரித்துவிட்டு, அப்படின்னா சரி, நான் உங்களை அப்படியே கூப்பிடுறேன். எனக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்க பேத்திய எப்படி நடத்துவீங்களோ அப்படியே இருங்க. நீங்க வாங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. அப்படின்னாதான் நான் உங்ககிட்ட எதுனாலும் தயங்காம கேட்பேன் என்றாள். அவரும் தன்னை அவள் தாத்தா என அழைத்ததில் மகிழ்ந்து, நீ வா கண்ணு, உனக்கு என்ன சந்தேகமோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன் தாயி என்றதுவும் அவள் இவர்களை விடுத்து, அப்போ முதல்ல மாட்டிக்கிட்ட போகலாம், எனக்கு கண்ணுக்குட்டி பார்க்கணும். ஆனா இப்பதான் குட்டி போட்டதால மாடு முட்டுன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்களும் வாங்க கூட. அப்புறம் ஆடு, அந்த பைரவனை நாய் ஃப்ரெண்டாக்கி விடுங்களேன், அவனையும் கூப்பிட்டு தோட்டத்துக்கு போகலாம் என்று திரும்பி, நீங்க யாரும் வேண்டாம், நான் ராமு தாத்தா கிட்டயே கேட்டுப்பேன் என்று விட்டு அவள் வெளியே ஓட, அங்கு வந்த ஆதி, ராமையா வேண்டாம், நீங்க அதிகம் பேசவே மாட்டீங்க. அவ கேள்வி கேட்டே உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவா. நீங்க திரும்ப சாப்பிட வேண்டியது வரும் என கூற, அனைவரும் சிரிக்க, ராமையாவோ, அட போங்க தம்பி, புள்ள தெரியாம அதுவும் தெரிஞ்சுக்க ஆர்வமா கேக்குது. இந்த காலத்துல எத்தனை பேரு தோட்டம் தொரவம் தொழுவோன்னு அத பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் தான் என்ன, சொல்லத்தானே நான் இருக்கேன் என கூறும் போதே, ராமு தாத்தா என்ற அழைப்பை கேட்டு இவரும் ஓடாத குறையாக சென்று அவளுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். மாணிக்கம், ஆதி, ராமையாவுக்கு இத பத்தி சொல்றது பேசுறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் திவி இப்போ இவனை தாத்தான்னு வேற சொல்லிட்டா. இவன் அதுக்காகவே எதுனாலும் செய்வான். நீ என்ன சொன்னாலும் இவன் காதுல விழாது என கூறி சிரிக்க, செல்லத்தாகி, உண்மைதாங்க, ராமையா இங்க சந்திராவுக்கு கல்யாணம் ஆகும் போது வந்தான். இங்கேயே வேலை செஞ்சு எல்லாத்தையும் பார்த்து புள்ள பிறந்ததுவும் பொண்டாட்டி இறந்துட்டா. ஆனா நல்லபடியா புள்ளைய வளர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பொண்ணு பிறந்ததுவும் தான் மனைவிதான் தன் மகள் வயிற்றில் வந்து பிறந்திருக்கிறாள்னு அவன் பூரிப்பு கொள்ள இவர்களை காண வந்துவிட்டு குழந்தையோட திரும்பியவர்கள் விபத்துல மொத்தமா உயிரிழந்தனர். அதுக்கப்புறம் ராமையாவோட சிரிப்பே மொத்தமா போயிடுச்சு. உங்க எல்லாரையும் பார்த்தாதான் சந்தோஷப்படுவான். ஆனா எவ்வளவுதான் நீங்க எல்லாரும் நல்லா பேசினாலும் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்வான். ஆனா முதலாளி வீட்டு புள்ளைங்கன்னு எப்பவும் ஒரு மரியாதை கலந்த ஒதுக்கம் இருக்கும். நாங்க என்னதான் சொன்னாலும் அத மாத்திக்க மாட்டான். நாங்களும் விட்டுடுவோம். இன்னைக்கு திவி அவன உறவு முறையோட தாத்தான்னு சொன்னதுவும் அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் பார்க்கணுமே. வேண்டான்னு அவன் சும்மா சொன்னாலும் அவ அதட்டி உருட்டி அப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு உரிமையாயிருக்கிறத கேட்டதுவும் அவன் பழைய ராமையாவை பார்த்த மாதிரி இருக்கு. அங்க பாருங்களேன், ராமையாவை பழைய மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நம்ம பேர பசங்க யாராவது அவனை தாத்தான்னு உரிமையா கூப்பிட்டு இருந்தா அவனும் முன்ன மாதிரி மாறி இருப்பானோ என்னவோ என சந்தேகித்தவரை பார்த்த மாணிக்கம் மெலிதாக சிரித்துவிட்டு, இருக்கலாம், ஆனாலும் அது அவங்களா கூப்பிட்டிருந்தாதான். நாம அவங்க கிட்ட சொல்லி கூப்பிடுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா அந்த முழு சந்தோஷம் அவனுக்கு இருக்காது என்று விட்டு சென்று விட்டார். செல்லத்தாயும் பெருமூச்சுடன் நகர்ந்து விட்டார். சுபி, அனு, ஆமால, நமக்கே தோணாம போச்சு. எப்படியோ
திவி வந்து ராமையாவையும் ஜாலியாக்கிட்டா என்று விட்டு நகர்ந்தனர். ஆதிக்கு திவி ராமையாவுடன் பேசுவதையும் அவர் சிரிப்பதையும் பார்த்ததும் மனம் நிறைந்தது. தன்னவள் எத்தனை பாசமானவள், பார்ப்போர் அனைவருக்கும் பிடிக்கச் செய்யும் குணம், என்ன வாளு என்று நினைத்துவிட்டு உள்ளே சென்றான். இரவு உணவிற்கு உதவுகிறேன் என்ற பெயரில் வீட்டை 2ஆக்கிக் கொண்டு இருந்தாள். செல்லத்தாயும் மதியும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் திவி, அனு, அம்மு, சுபி தாங்கள்தான் சமைப்போம் என உள்ளே நுழைந்து போருக்கு தயாராகினர். இது வேணோ அது வேணோ, எப்படி செய்யணும், என்ன போடணும்னு மற்றவர்களை இம்சை பண்ணவும் மறக்கவில்லை. வேண்டாம், தாங்களே செய்கிறோம் என்று கூறிய பெரியவர்களை திவி, அப்போ நாங்க நல்லா சமைக்க மாட்டோமா? எங்களை நீங்களே நம்பாட்டி வேற யாரு நம்புவா? அம்முவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். இங்க கத்துக்காம அங்க போய் முழிச்சுக்கிட்டு நின்னா பாட்டி பேரு என்னாகிறது என்றவளிடம் மதி, எப்படியும் முடிவு பண்ணிட்ட, சரி போங்க என்றார். அனைவரும் இரவு உணவு சாப்பிட முதலில் ஆதி, அர்ஜுன், சுந்தர் கலாய்த்து ஆரம்பிக்க, பின் குறை நிறைகளை சொல்லி ரொம்ப மோசமில்ல, அனைத்தும் சூப்பர் என பேர் வாங்கிவிட வெளியே சென்றுவிட்டு வந்த சோபனா சுபியை அழைத்து உணவை ரூமுக்கு கொண்டு வர சொல்லிவிட்டு சென்றுவிட, ஈஸ்வரி இறுதியாக சாப்பிட வர திவி சமைத்தாள் என்பதை அறிந்தவள், உப்பு குறைவு, காரம் குறைவு, ஆறி போயிடுச்சு என வரிசையாக குறை கூற, திவி, இந்தாங்க உப்பு போட்டுக்கோங்க, காரம் கம்மியா சாப்பிடுங்க ஆண்டி, இல்லாட்டி காது அடைக்கும், கோபம் வரும், பிபி எகுரும், சோ இந்த காரம் உங்களுக்கு ஓகே தான். ஆறிடுச்சுன்னா என்ன பண்றது? சாப்பிட சீக்கிரம் வரணும். இங்க என்ன ஹோட்டல் வச்சா நடத்துறோம்? உடனே உடனே கேட்டதை செஞ்சு கொடுக்க. வீட்ல சாப்பிடும் போது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அதான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம். வேணும்னா சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க என்று அமைதியாக கூற, அவள் கோபமுடன் வேகமாக சாப்பிட்டு விட்டு சென்று விட்டாள். இதை கவனியாமல் கவனித்துக் கொண்டிருந்த பெரியவர்கள் அவளை அழைத்து தன் அருகில் அமர்த்திக் கொண்டு, ஏன் திவி கண்ணு, எங்க கிட்ட கேட்ட? சாப்பாட்டுல என்ன கூட குறை இருக்குன்னு சொல்ல சொன்ன? நாங்களும் சொன்னோம். கேட்டுக்கிட்டே அடுத்த தடவை மாத்திக்கிறேன்னு சொன்ன. ஈஸ்வரியும் அதே தானே சொன்னா. ஏன் அவகிட்ட அப்படி பேசுற என்று கேட்டவரிடம் திவி அமைதியாக தலை குனிந்து, பாட்டி, நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று விட்டு அவர்கள் இல்லை என்பது போல தலையசைக்க இவள் தொடர்ந்தாள், நீங்க எல்லாரும் நாங்க பழகிக்கணும், அடுத்த மாத்திக்கிட்டு நல்லா சமைக்கணும்னு நினைச்சு சொன்னீங்க. ஆனா ஈஸ்வரி ஆண்டி எப்படியும் குறை சொல்லணும்னு தான் முடிவு பண்ணி சொல்றாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா அம்மு கொஞ்சம் குறைய திட்டுற மாதிரி சொன்னாலே பாவம், மூஞ்சிய தூக்கி வச்சுப்பா, மனசு சங்கடப்படுவா. அடுத்து அது நமக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பக்கமே போக மாட்டா. சுபியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்மள கஷ்டப்படுத்த தான் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அதான் அப்படி பேசுன. இதே பதில ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அத பார்த்தா அத்தை மாமா நீங்க எல்லாரும் சங்கடப்படுவீங்க. என்ன இருந்தாலும் ஈஸ்வரி ஆண்டி இந்த வீட்டு மருமகள் இல்லையா? அவங்க மரியாதையும் முக்கியம் தானே. முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா பாவம், அவங்களுக்கு அவமானம் தானே. அதனால அவங்க கிட்ட கேள்விக்கு மட்டும் பதில் என்று விட்டு சென்று விட்டாள். செல்லத்தாயும் மாணிக்கமும் பேசிக்கொண்டனர். திவி பேசுற எல்லாத்தையும் கேட்டீங்களா? நம்ம பிள்ளைங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு பாக்குறா. தப்பு பண்ணது யாரானாலும் பயப்படாம சொல்லணும்னு இருக்கா. அது இந்த வீட்டு மருமக, வயசுல மூத்தவளா இருந்தாலும் சரின்னு அவங்க கிட்ட பேசுறா. அதே சமயம் அவளோட மரியாதையையும் கெடாம பாக்கணும்னு இருக்காளே. எல்லாத்தையும் யோசிக்கிற இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஆதிக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அவனும் இவகிட்ட பேசுறான்ல என ஆர்வமாய் கேட்க, மாணிக்கமோ சிரித்துவிட்டு, நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதாவது யோசிப்பேன்னு. பாரு செல்லம்மா, எனக்கும் ஆசைதான். ஆனா பிள்ளைங்களுக்கு பிடிக்கணுமே. இந்த காலத்துல பேசுறது எல்லாம் ஒரு விஷயமா? ஆதியோட குணத்துக்கு திவி அப்படியே நேர் எதிர். எப்படி நம்ம சொல்ல முடியும்? எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, பாத்துக்கலாம் விடு என்று
அவரும் நகர்ந்து விட்டார். தொடர்ந்து இந்த கதையை கேட்டு மகிழுங்கள்.